என்னைக்காவது உங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, வாழ்க்கையோட காரணம் தான் என்ன, நான் எதுக்கு பிறந்திருக்கேன், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்கு ஒரு வேலைக்கு போகணும், அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஒரு பொருளை உருவாக்கணும், அதை கொண்டு போய் ஒரு இடத்துல விற்கணும், அதுலேருந்து பணத்தை வாங்கிட்டு வரணும், வீட்டுக்கு வந்து எனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கு அதே பணத்தை கொடுக்கணும், வெறும் இந்த பொருளாதார சக்கரத்தை சுத்த வைக்கக்கூடிய சின்னஞ்சிறிய ஒரு கருவி தான் நானா, அதுக்காக மட்டும்தான் நான் பிறந்திருக்கேனா? ஒருவேளை இந்த பொருளாதாரம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பணம் அப்படின்ற விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி நான் பிறந்திருந்தா என் வாழ்க்கை என்னவா இருந்திருக்கும்? அப்போ என் வாழ்க்கையோட அர்த்தம் தான் என்ன, நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு தோன்றியிருக்கா? வாழ்க்கையில ஏன் ஓடிக்கிட்டே இருக்க? கொஞ்சம் நின்று தான் பாரு. ஓடுறதுக்காகலாம் நீ பிறக்கல, கொஞ்சம் அமைதியா நின்று உட்காந்து தான் பாரு, கொஞ்சம் நிம்மதியா தூங்கி தான் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட் இருக்கு. ஒரு சிறந்த பயணிக்கு போய் சேர்றதுக்கான இடமே கிடையாது அப்படின்னு சொல்றார். ஒரு பயணம் பண்ணும்போது எந்த பயணி ரொம்ப சந்தோஷத்தை அனுபவிப்பான்? ஐயோ நாளைக்கே நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அவன் நகரம் மட்டும்தான் செய்யறான். ஆனா யாரு பயணிக்கிறா, எங்க போகணும் அப்படின்றது தெரியல. நான் பயணிக்க போறேன் அப்படின்னு நினைச்சவன் போற வழியில ஒரு அருவியை பார்த்தா பொறுமையா உட்காந்து அதை கவனிக்க முடியும். போற வழியில ஏதாவது ஒரு உணவை பார்த்தா அதை சாப்பிடணும்னு அவனுக்கு தோணுனா அதை அவன் பொறுமையா சாப்பிட போறான். போற வழியில எனக்கு இங்க கொஞ்ச நேரம் உட்காரணும், எனக்கு கால் வலிக்குதுன்னு தோணுனா அவன் அங்கேயே உட்காருவான். அங்கேயே மட்டும் உட்கார்ந்து அவனோட பயணத்தை அவனால முடிச்சுக்கவும் முடியும். ஏன்னா அவனுக்கு தான் போய் சேர வேண்டிய இடம் இல்லையே. ஆனா போய் சேரணும்ன்ற ஒரு இடம் இருக்கக்கூடிய பயணியை யோசிச்சு பார்த்தா போற வழியில ஒரு அருவியை பார்த்தா அவனால நிக்க முடியாது. போற வழியில ஒரு அழகான மலையை பார்த்தா அவனால அதை ரசிக்க முடியாது. போற வழியில ஒரு உணவு இருந்ததுன்னா அதை அவனால சாப்பிடக்கூட முடியாது. சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நான் பயணிச்சேன்னா எனக்கு வாந்தி வரும் அப்படின்னு நினைப்பான். போற வழியில கால் வலிச்சதுன்னா கொஞ்சம் உட்காரலாம்னு நினைச்சா உட்காரவும் மாட்டான். அவன் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்தா அடுத்த பயணத்துக்காக தயாராகிறான். இப்படி நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்னைக்கு பயணம் செய்வான்? அவனோட பயணத்தின் காரணம் தான் என்ன? ஒரு இடத்த போய் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவன் உட்கார்றானான்னு பார்த்தா அதுக்கு மேலேயும் நகரணும் தான் நினைக்கிறான். வாழ்க்கை முழுக்க நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி பயணியா இருக்க முடியும்? இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட நகரக்கூடிய மனிதனா இருக்குமே தவிர பயணிக்கிறோமா? நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கு. எங்கேயோ போய் சேரணும்னு நினைக்கிறோம். அங்க போய் சேர்றது முக்கியமா இல்ல போற வழியில இருக்கக்கூடிய அழகான விஷயங்களை ரசிக்கிறது முக்கியமா? நமக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது தப்பு கிடையாது, அந்த குறிக்கோளை நோக்கி போறதும் தப்பு கிடையாது. ஆனா போகிற வழியில அந்த குறிக்கோளை விட சில அழகான விஷயங்கள் கிடைக்கும் போது அதை ஏன் ரசிக்க மறுக்கிறோம்? கொஞ்சம் ஓய்வெடுக்க நம்ம ஏன் மறுக்கிறோம்? போற வழியில கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் இலைப்பாடுறதுக்கு ஏன் மறுக்கிறோம்? நமக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை போற வழியில பார்த்தா அதை வாங்கி சாப்பிட ஏன் மறுக்கிறோம்? நம்ம போறதோட முக்கியமான நோக்கமே இப்படிப்பட்ட விஷயங்களை பார்க்கறதுக்கு தானே தவிர போய் சேர்றதுக்கு கிடையாது. நீங்க போய் சேரணுன்ற அவசியம் கிடையாது. போற வழியில கொஞ்சம் ஓய்வெடுங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, மலையை ரசிங்க, அருவிகளை கொஞ்சம் ரசிங்க.